மேலும் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் நிலவுவதை அமித்ஷா கண்டித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? நயினார் நாகேந்திரன், அதாவது தமிழ்நாடு பாஜக தலைமையில் ஒரு தலைமை மாற்றம் ஏற்பட்டு திரு அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்ட பொழுதிருந்தே இந்த விரிசல் என்பதும் சரி, இல்லை இந்த உட்கட்சி பூசல் என்பதும் சரி, பெரிய அளவிற்கு இந்த கட்சியில் ஒரு பூதாகரமாக வெடித்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இயங்கி இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட முடியாமல் தேசிய தலைமையும் சரி, இல்லை மாநில தலைவரும் சரி, அவர்களுக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டு வந்திருந்தனர். அது குறிப்பாக நாம் எப்பொழுது பார்த்தோம்னால், அந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்ட அந்த சில மாதங்களிலே அண்ணாமலையினுடைய வார் ரூம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஆதரவு வட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், குறிப்பாக இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களை வெளிப்படையாக விமர்சனம் செய்வது, இல்லை அவர் எடுக்கக்கூடிய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அல்ல அவருடைய செயல்பாடுகளுக்கு கடுமையான விமர்சனத்தில் பொதுவெளியில், அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் வைத்த வண்ணம் இருந்தார்கள். இந்த அதிருப்தியை டெல்லியிலிருந்து வரக்கூடிய பாஜக மேலுடைய பார்வையாளர்கள் அவர்கள் முன்னிலையில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சில நேரம் வெடித்தது. அதையெல்லாம் ஏற்கனவே டெல்லி பாஜக தேசிய தலைமைக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டாலும் கூட அதற்கு ஒரு தீர்வு என்பது காணப்படாமலே இருந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் தான் அண்ணாமலை போன்ற சில தலைவர்கள் வெளிப்படையாக அதிமுக கூட்டணி, அதே போல் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை பொது வெளியில் வைக்க தொடங்கினார். அந்த கூட்டணியினுடைய ஸ்திரத்தன்மை அல்லது கூட்டணியினுடைய ஒரு இணக்கம் கேள்விக்குள்ளாகும் விதத்தில் தொடர்ந்து கருத்துக்களை உதிர்த்து வந்து கொண்டிருந்தார். அதெல்லாம் சமீப காலங்களில் சரி செய்யப்பட்டதாக தோன்றினாலும் கூட, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயன்றாலும் கூட, சில நாட்களுக்கு முன்பு கூட பேசிய திரு அண்ணாமலை அவர்கள், நான் ஒரு தொண்டன் என்ற முறையில் எனக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தேசிய தலைமை ஒரு கூட்டணி குறித்து ஒரு முடிவெடுத்து விட்டு ஒரு தலைவரை முன்னிறுத்தி அவரை முதல்வர் வேட்பாளரோ இல்லது அவர் தலைமையில் கூட்டணி தேர்தல் களம் காண போகிறது என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த திசையில் தான் பயணிக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு தொண்டனாக அதற்கு நான் கட்சி கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நான் இணங்கி போகிறேன் என்று அவர் சொந்த கருத்தை சொல்லியிருந்தார். அந்த கருத்து அவர் வைக்கப்பட்ட கேள்வி என்பதே திரு எடப்பாடி பழனிசாமி குறித்தான அவருடைய பழைய விமர்சனங்களை நினைவூட்டி இன்னும் அதே கருத்தில் தான் உறுதியாக இருக்கிறாரா, இல்லை அவர் கருத்தை மாற்றிக்கொண்டாரா என்பதற்கான ஒரு கேள்விக்கு தான் அவர் அவ்வாறு பதில் அளித்திருந்தார். அவர் எந்த நிலையிலும் அவர் கருத்தை மாற்றிக்கொண்டேன், நான் ஒரு முழு மனதோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன், அதிமுக பொதுச்செயலாளரை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துகிறோம் என்ற கருத்துக்களையோ அவர் உதிர்க்கவே இல்லை. அதே வேளையில் மறைமுகமாக அவருடைய ஆதரவாளர்கள், திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் சரி, இல்லை இன்னும் சில தலைவர்கள் திரு நயினார் நாகேந்திரனோடு சில பிணக்குகள் இருக்கக்கூடியவர்களும் சரி, மறைமுகமாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய ஆதரவாளர்களை பயன்படுத்தி கொண்டு கூட்டணிக்கும் சரி, குறிப்பாக கட்சிக்கும் நயினார் நாகேந்திரன் அவருக்கு எதிரான கருத்துக்களையும் உதிர்த்து வண்ணம் இருந்தார்கள். ஏன் இந்து அறநிலையத்துறை கோயில்களை விட்டுவிட வேண்டும் என்ற கருத்தை பதிவிட்ட அதன் எதிரொலியில் சிலர் பாஜக ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனுக்கு எதிரான அந்த நில அபகரிப்பு புகார் எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டி அதை கூட சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆவதற்கான காரணமாக அவர்கள் இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே கூட்டணியில் இருந்த திரு டிடிவி தினகரன், நான் தான் முதல் சீனியர் பார்ட்னர் என்று சொல்லக்கூடியவர், நான் மீண்டும் என்னுடைய நிலையை பின்பு அறிவிப்பேன் என்று சொல்வதானாலும் சரி, இல்லை ஓபிஎஸ் ஏற்கனவே நான் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய சூழலில் கூட்டணியும் உறுதித்தன்மையோடு இல்லை, அதில் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள், பிணக்குகள், இல்லை முறிவுகள் ஏற்பட்ட சூழலில் கட்சியிலும் எந்த ஒரு கோஹெஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு சூழல் தமிழ்நாடு பாஜகவில் முற்றிலுமாக இல்லை. பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய சுயநல போக்கிற்காக இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை வேண்டுமென்றே இல்லையா ஒரு திட்டமிட்டே அவருக்கு எதிரான பல்வேறு காய நகர்த்துகள் செய்கிறார்கள். பொதுவெளியில் கட்சியினுடைய நலன் அல்லது கூட்டணியினுடைய நலன் எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ளாமல் இது போன்ற கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று இந்த விமர்சனம் தொடர்ந்து இது போன்ற விமர்சனமும் சரி, புகார்களும் சரி கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு சென்ற வண்ணம் இருந்தது. இதற்கிடையில் தான் சமீபத்தில் திருநெல்வேலிக்கு பூத் லெவல் முகவர்கள் கூட்டத்திற்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுதும் கூட தனிப்பட்ட முறையில் அவர் கூட்டம் முடிந்ததற்கு பின்பு அந்த மாநில தலைவர்கள் எல்லாம் கண்டித்ததாக ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த பின்புலத்தில் இன்று நடந்த கூட்டத்திற்கு ஒரு சில தலைவர்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுத்தப்பட்டதாகவும், ஆனால் அவர் ஏற்கனவே கண்டிப்புடன் அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டதால் மேலும் தனக்கு எதிரான
இக்கட்டான நிலையை வந்து அங்கே தேசிய அளவில் வந்து டெல்லியில் நடக்கக்கூடும் என்று கணித்து அவர் வந்து அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார் என்று ஒரு கருத்து வந்த வண்ணம் இப்போ இருக்கிறது. அதே போல வந்து இன்று நடந்த கூட்டத்தில் கூட திரு ஒன்றிய நிதியமைச்சர், அதாவது பாஜகவில் செகண்ட் இன் கமாண்ட், இரண்டாவது முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இந்த உட்கட்சி பூசல் குறித்து தீவிரமாக வந்து ஆலோசித்ததாகவும் கண்டிப்புடன் வந்து சில கருத்துக்களை வந்து கூறியதாகவும் தகவல் சொல்கிறது. இது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த உட்கட்சி பூசலை சரி செய்து இந்த கட்சியினுடைய நலன் ஓரளவிற்கு வந்து இந்த இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை அவர் எடுக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இங்கே இது போன்ற முயற்சிகள் ஒவ்வொரு முறை அவர் வரும்பொழுதும் சரி, இல்லை டெல்லியில் அழைத்து பேசும்பொழுதும் சரி, இது போன்ற பேச்சுக்கள்லாம் பேசப்படுகிறது. ஆனால் அதனுடைய எதிரொலியாக ஒரு வெகு சில நாட்கள் கழித்து அல்லது ஒரு சில 1-2 வாரங்கள் கழித்து மீண்டும் வந்து இவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பிணக்கு இல்லை பிரச்சனைகள் வந்து வெடிக்க தொடங்குகிறது பாஜகவில். அதற்கு வந்து ஒரு தீர்வை வந்து பாஜகவால் காண முடிவதே இல்லை. தொடர்ந்து பாஜக எப்பொழுதுமே சொல்வது வந்து காங்கிரஸில் வந்து இது போன்ற பிணக்குகள் இருக்கும், உட்கட்சி பூசல் இருக்கும், அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது காங்கிரஸ் தேசிய தலைமையால் என்று கூறுவார்கள். ஆனால் இன்று எந்த குற்றச்சாட்டுகளிலும் விமர்சனங்கள் எல்லாம் காங்கிரஸ் மீது ஒரு காலத்தில் பாஜக வைத்ததோ அது மிக மோசமாக பூதாகரமாக மாறி பாஜகவை வந்து ஆட்கொண்டு அதை பெரிய அளவிற்கு பாதிக்க தொடங்கி இருக்கிறது. இன்ஃபேக்ட் இன்றைய கூட்டத்தில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் மீது பெரிய அளவிற்கு கோப்புகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டது, இது போன்ற தகவல்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இல்லை நயினார் ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை பாஜகவில் அண்ணாமலையை பிடிக்காத பல்வேறு தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள், இல்லை முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர்கள், இல்லை எத்தனிக்கக்கூடியவர்கள், இது போன்ற நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறார்கள் என்று பல்வேறு செய்திகள் நாங்கள் கமலாலயத்திலிருந்து கசிந்த வண்ணம் இருந்தது. இந்த பின்னணியில் தான் இன்று அமித்ஷா அவர்கள் அழைத்து இவர்கள் எல்லோரும் வைத்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்ததாக தெரிகிறது. குறைந்தபட்சம் இன்று வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கோ இல்லை சில வாரங்களுக்கு ஓரளவிற்கேனும் வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஒரு கட்டுப்பாடு எதிர்பார்க்கலாம் பாஜகவில். ஆனால் அது நிலைக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலை போன்றவர்கள் வந்து இதனுடைய சாதக பாதங்கள் தெரிந்துதான் கருத்துக்களை வந்து உதிர்க்கிறார்கள். ஸோ இந்த அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் இருக்கும். இந்த பாஜகவினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்குமே ஒழிய இது பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் இதனுடைய அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை பாஜக உண்மையிலேயே கருத்தில் கொள்ள வேண்டியது என்பது இந்த கூட்டணியே சிதறண்டு போகிறது. அதற்கு வந்து தீர்வு வந்து அமித்ஷாவால் இதோட காண முடியவில்லை. கூட்டணி கட்சிகளையும் கொண்டு வர முடியவில்லை, இருக்கக்கூடிய கட்சிகள் என்று சொன்ன கட்சிகளை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த கூட்டணி வந்து சிதறண்டு போய் வெறும் அதிமுக, பாஜக மற்றும் இன்னும் சில 2-3 லெட்டர் பேட் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பெரிய அளவுக்கு அறியப்படாத கட்சிகள் மட்டுமே வந்து அந்த கூட்டணியில் இருக்கின்றன. அப்போ இதே சூழலில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாம் சேரும் பொழுது தேர்தலுக்கு வந்து பெரும் சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டிருக்கிற அதிமுகவிற்கோ இல்லை தேர்தலில் வந்து பெரிய வெற்றி கனவோடு இருக்கக்கூடிய பாஜகவிற்கோ நிச்சயமாக இது உகந்ததாக இருக்காது. பெரும் பின்னடைவை தான் இதை ஏற்படுத்தும். தமிழ்நாடு பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசல் தொடர்பான விரிவான பார்வைகளை முன்வச்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.